Hi friends, welcome to Fragrance of My Life. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஐக்கியா ஷாப்பிங் vlog. நாங்களும் ரொம்ப நாளாக ஐக்கியா வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்தியாவில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஐக்கியாவை பற்றி கொஞ்சம் ஹைப் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம சென்னையில் ஐக்கியா இல்லைன்ற காரணத்தால் நாங்கள் போக முடியல. நம்ம இந்தியாவில் ஒரு 4 இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐக்கியா. மும்பை, டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் நினைக்கிறேன். பட் என்னதான் சென்னையில் ஓப்பன் பண்ணாலும் ஐக்கியா அவ்வளோ காம்படேட்டிவாக இருக்காது ப்ரைஸஸ் நினைக்கிறேன். ஏன்னா அதை விட சீப்பாகவே நம்மளுக்கு நம்ம சென்னையில் நிறைய பிளேசஸில் கிடைக்கும். நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் போயிருந்ததால் பார்த்திங்கன்னா அங்கங்கே கிறிஸ்மஸ் ஓரியன்டாக நிறைய டிஸ்பிளேஸ் வச்சுருந்தாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே இப்போ ஒரு பெட்ரூம்னா ஒரு பெட்ரூம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா அங்கே கோடு இருக்கும். நம்ம அந்த கோடை நோட் பண்ணிட்டு போயிட்டு கீழே ஒரு குடோன் மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே நம்ம அதை பிக் பண்ணிக்கணும். ஃபர்னிச்சர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அசம்பிள் பண்ணுறது எல்லாமே நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். விர்ச்சுவலாக எங்கள் கூட வாங்க ஐக்கியாவை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் செட்டப் வித் அட்டாச்சு பாத்ரூம் அண்டு அங்கே சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கிட்ஸ் ரூமும் இருந்தது. ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டில் நம்ம இன்டீரியர் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாஸும் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்க குல்குலியோட காட் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோம் இல்லையா கிட்ஸ் பெட்ரூமில், இந்த காட் தான் நம்ம வீட்டில் இருக்கிறது. நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம ஆர்கனைசேஷன் டிப்ஸ் கூட நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த கடையை நம்ம ஊரில் இருக்க கடையோட எதை நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் சரவணா ஸ்டோர்ஸ் பாத்திரக்கடை, ஜெயச்சந்திரன் பாத்திரக்கடை, ரத்னா ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போகணுன்னா ஃபர்னிச்சர் முதல் கொண்டு அண்ட் வீட்டுக்கு உபயோகப்படுற எல்லா திங்ஸும் ஒரே ஷாப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி ஐக்கியாவில் இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்தந்த மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் மாதிரியே அவங்க பண்ணி வைக்கிறாங்க. பாத்ரூம்னா இந்த மாதிரி இருக்கணும், பெட்ரூம்னா இந்த மாதிரி இருக்கணும், கிச்சன்னா இந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு. நம்ம ஊரில் அப்படியே லைனாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருவாங்க. அது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் செட்டப். இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிவிங் ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டைனிங்கு, இங்கே கிச்சன், அப்படியே ஓப்பன் கிச்சன் மாதிரி. இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் கிச்சனாக தான் இருக்கும். இங்கே அப்ளிகன்ஸு அது இதுன்னு வைக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கபோர்ட்ஸில், டேண்டம் ட்ராஸ்லலாமே கூட பார்த்திங்கன்னா பிளேட்ஸு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்ட்ரோப்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பார்த்திங்கன்னா துணிலாம் ஹேங் பண்ணி வைக்கிறது, இல்லை மடித்து வச்சா எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம், அந்த ஐடியாஸ்லாம் கூட நிறையவே இங்கே கிடச்சிது. இங்கே வச்சுருக்க பிளேட்ஸு, பவுல்ஸு, ஸ்டாக் பேன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கேயே கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதுலேயே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் செட்டப்பு. இந்த கர்டன்ஸ் முதல் கொண்டு இந்த பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டை இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் கிறிஸ்மஸ் டைமில் வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி டைனிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே கிச்சன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வீடுகளில் இங்கே ஏற்ற மாதிரி தான் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தான் இடமே பத்தவே பத்தாது. ஸோ நம்ம இங்கே வரும்போது என்னென்ன வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம கம்மி ஸ்பேஸ்லேயே எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். இது பார்த்திங்கன்னா கட்லரி ட்ரே. இந்த கட்லரி ட்ரேலேயே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்தது.
அகெயின் இது ஒரு லிவிங் ஹால் செட்டப்பு. குல்குலி வந்து நல்லா அங்கே இங்கேன்னு வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தா. வீட்லேயே வந்து குல்குலி வந்து பார்த்திங்கன்னா அவளோட பெட்டு வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுப்பா. நீட்டாக தான் வந்து இருக்கும் எப்போவுமே அவளோட பெட்டு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அதாவது அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் வந்து தூங்குவாள். ஸோ இங்கே வரும்போது அவளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கிடச்சிது. இந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லிகிட்டே இருந்தாள். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கவுச்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து டைனிங் கம் லிவிங் ஹால் அப்படியே வந்து ரீடிங் ரூம் அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. கீழே தான் வந்து குடோன் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளேட்ஸு, இந்த மாதிரி பாட்டில்ஸு, லஞ்ச் பாக்ஸஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸஸ்லாம் வந்து பாருங்கள், லிட்டு தனியாக இருக்குது அண்டு வந்து பவுல்ஸ் வந்து கீழே வந்து தனியாக இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில், அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி லிவிங் ஹாலு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்மு, மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம் அந்த மாதிரி டிஸ்பிளே வச்சுருந்தாங்க பக்கத்துலேயே. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமு, அதில் வந்து அப்படியே வந்து சைடில் வந்து போனோன்னா வந்து கிட்ஸ் ரூமு. இந்த கிட்ஸ் ரூம் வந்து பாருங்களேன், ஒரு குட்டியான இடத்துலையே நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கிட்ஸ்க்கு தேவையான பெட்டு, அவங்களுக்கு ஸ்டோரேஜு, கபோர்டு, அப்புறம் டேபிளு எல்லாமே வந்து இருந்தது இங்கே. குல்குலிக்கு வந்து ஃபேவரட்டான வந்து இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிட்ஸ் பெட்ரூம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிச்சனு நல்லா வந்து நான் வந்து கிச்சன்ஸ்லாம் தான் வந்து போயிட்டு வந்து அந்த டிஸ்பிளேலாம் எப்படி வச்சுருக்காங்க, என்னென்ன மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்ருந்தேன். நம்ம ஊரில் ஆணி அடித்து இந்த மாதிரி வந்து பேன்லாம் வந்து தொங்க விடுவோம் இல்லையா, இங்கே வந்து ஒரு ரெயில் மாதிரி வந்து கொடுத்துட்டு அதில் வந்து இந்த எஸ் ஹூக் மாதிரி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அண்ட் அகெயின் இது ஒரு கிச்சன் செட்டப்பு, அப்படியே வந்து கிச்சன் கம் டைனிங்கு, நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் வேறு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிச்சன் மாடலு. ஒரு கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தது டிஸ்பிளே. இங்கே பாருங்கள், ஃப்ரிட்ஜில் கூட வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம வந்து செப்ரேட் பண்ணி வைக்கலாம், அதுக்கான பாக்ஸஸ் எல்லாமே கூட வந்து இங்கே இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகன்ஸு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டம்பிள் ட்ரையர் அந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து கிடைக்குதுங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த கட்லரி யூனிட் ட்ரே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்ததுன்னு சொல்லி, அதுதான் வந்து இங்கே இருக்குது டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்காங்க. நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரா சைஸ்லாம் வந்து மெஷர் பண்ணிவிட்டு வந்து போயிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து அந்த மிஸ்டேக் தான் வந்து பண்ணோம். போயிட்டு பிடிச்சிருந்ததால் வந்து இந்த கட்லரி ட்ரேலாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செட் ஆகலை. இந்த டைனிங் வந்து பாருங்களேன், நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்த மாதிரியும் வந்து ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது. இந்த வீடியோ வந்து லாங்காக போகிறதால இதோட வந்து முடிச்சுக்கலாம். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.